விக்கி ப்ரொசீஜர் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர் ஸ்கீம்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். நாங்கள் உங்களை இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களால் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அண்ட் நாங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அது உங்களுக்கு ரீச் ஆகுறதுக்கும் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஆர் ஓட்டர்ஸ் கார்டில் வந்து எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நாங்கள் இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். இந்த பேஜோட லிங்க் நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் எப்படி பண்ணுறது, அப்புறம் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணுறது அப்படின்ற ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை ஆன்லைன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வரும். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபார்ம் தான் ஃபில் பண்ணணும். இது நீங்கள் லோக்கலில் இருந்தீங்கன்னா, கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா, இது வந்து ஓவர்சீஸில் இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி அப்புறம் கேப்ஷா இருந்தால் கேப்ஷாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ஃபார்ம் 8 ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் இது வரைக்கும் நான் லாகின் பண்ணது கிடையாது, இதே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி இந்த ஃபார்ம் 8 வந்து நீங்கள் ஃபில் பண்ணலாம். இங்கே கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கைட்லைன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன், அப்புறம் இதோட ரிலேட்டட் இந்த ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து அந்த கைட்லைன்ஸ் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா இன்பர்சன்னா நீங்கள் இப்போ இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் பேஜ் கூட்டிகிட்டு வரும். அந்த பேஜில் நீங்கள் இங்கே வந்து இந்த ஃபார்ம் 8 நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னா இந்த அப்டேட்டுக்கு, அதாவது உங்களுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ஆனதுக்கான ப்ரூஃப், அதான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏஜ் ப்ரூஃப், அதாவது டாக்குமெண்ட் ஆஃப் நியூ அட்ரஸ், லைக் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் ஃபார் நியூ அட்ரஸ், ஏதாவது கவர்மெண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே இது ஃபார்ம் இங்கே டவுன்லோட் பண்ணலாம். பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா புக் அ கால் வித் பிஎல்ஓன்னு இருக்குது. ஸோ இது பிஎல்ஓன்னா பிளாக் ஆஃபீஸர். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி உங்கள் ஏரியாவில் உள்ள நீங்கள் இங்கே ஒரு கால் புக் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணுறதுனா நீங்கள் வந்து எனக்கு நம்ம பிஎல்ஓ ஒரு பிளாக் லெவல் ஆஃபீஸர் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவோட இது சம்மந்தமான ஆஃபீஸர் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அப்புறம் இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அது கூட என்னெல்லாம் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணுமோ இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஓட்டர்ஸ் கார்டில் வந்து
அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதான் 2 வழி. ஓகே, இங்கே இந்த பேஜில் நீங்கள் இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், இது நான் ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அது நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். எலிஜிபிலிட்டி ஃபீஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் இது ப்ராசஸ்க்கு. ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் உங்களுக்கு இங்கே இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் இப்போ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.